அந்த இடத்தில் முதலமைச்சராக யார் வர வேண்டும் என கூட்டணி கட்சியுடைய தலைவர் இங்க மேடையில் இங்கே எழுதியிருக்கு பார்த்தீங்களா? உண்மையிலே நம்ம தான் பெரிய கட்சி. 2026 நிச்சயமாக தேசிய ஜனநாயக கட்சியினுடைய ஆட்சி, நிச்சயமாக கூட்டணியுடைய ஆட்சி மலர வேண்டும். இந்த அறநிலைத்துறை என்பது இருக்கக்கூடாது. 2026 ஆட்சி வரும்போது திருப்பூர் வடக்கு தொகுதி நமது தேசிய ஜனநாயக கூட்டணி கையில் வர வேண்டும். நம்ம கோவில் நாமே பாதுகாக்கணும். எதுக்கு அரசாங்கம்? பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கையும் அதுதான். இந்த அறநிலைத்துறை என்பது இருக்கக்கூடாது. 2026 ஆட்சி வரும்போது அறநிலைத்துறையே இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. முதலமைச்சர் அவர் இன்றைக்கு வெளிநாடு போயிருக்கிறார். இது இந்து முன்னணி கூட்டமாக இருந்தாலும் அரசியல் பேசலாமா வேண்டாமா என்பது கூட எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் கூட இன்றைக்கு முதலமைச்சர் போயிருக்கிறார். இதற்கு முன்னாலே அமெரிக்காவுக்கு போய் 7,000 கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வந்தோம் என்று சொன்னார். பிறகு துபாய்க்கு போய் 6,000 கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வந்தோம் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரையிலும் எந்தெந்த கம்பெனி எவ்வளவு ரூபாய்க்கு வந்த வெள்ளை அறிக்கை இதுவரையிலும் அவர் தாக்கல் செய்யப்படவில்லை. ஆனால் வெளிநாடுக்கு போய்கொண்டே இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னால் நம்ம ஐயா காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னதை போல கேரள ஐயப்ப பக்தர்கள் சங்க மாநாட்டிற்கு கேரள மாநிலத்தின் முதலமைச்சர் பினராயி விஜயன் நமது முதலமைச்சரை அழைக்கிறார். இவரும் போவதாக இருந்தது. கேரள மாநிலத்தினுடைய மாநில தலைவர் பிஜேபியுடைய மாநில தலைவர் சந்திரசேகர் இதற்கெல்லாம் வருவதற்கு என்ன காரணம், உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டார். அதே ட்வீட்டை நானும் ரீட்வீட் பண்ணி போட்டேன். உடனே அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு சொன்னார், நயினார் நாகேந்திரன் அரண்டு புரண்டு போய் இருக்கிறார், எதையோ பேசுகிறார் என்று சொன்னார். நான் அவருக்கு ஏற்கனவே பதில் சொன்னேன். நாம் இருவருமே புரட்சி தலைவி அம்மாவுடைய பள்ளியிலே பயின்றவர்கள். நான் மாண்புமிகு அமைச்சராக இருக்கும்போது நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் மாண்புமிகு அமைச்சராக இருக்கிறேன், நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். உங்களுடைய ஆட்சியிலே பாலியல் வன்கொடுமைகள், சிறு குழந்தைகள் முதல் பெரிய பெரிய பெண்கள் வரையிலும் நடமாட முடியவில்லை. பள்ளிக்கூடங்களிலும் எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் போதைப் பொருட்கள் நடமாட்டம். பிறகு கொள்ளை கொலைகள், கள்ள சாராயங்கள். நேற்று கூட கரூரிலே ஒரு திமுக கவுன்சிலர் குடிக்க தண்ணீர் பைப்பு வைக்கவில்லை என்று சொன்னதற்கு அவரை அடித்து அவர் இன்றைக்கு மருத்துவமனையிலே சீரியஸாக இருக்கிறார். கரூரிலே செந்தில்நாதன் போய் பார்த்து வந்திருக்கிறார். யாரும் கேட்பதற்கு ஆளே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு ஆட்சி, இந்த ஆட்சியை வீட்டுக்கு விரட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் 2026 நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். அதற்காகத்தான் நமது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களும் ஐயா சண்முகநாதன் அவர்கள் பேசினார்களே, சிந்தூர் ஆபரேஷன் செய்த, மகாதேவ் ஆபரேஷன் செய்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் சேர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு கூட்டணி வைப்போம் என்று ஒரு செயல்படுத்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி. அந்த கூட்டணியுடைய வெற்றி பெறுகிற நேரத்தில் முதலமைச்சராக வர வேண்டும். அந்த இடத்தில் முதலமைச்சராக யார் வர வேண்டும் என கூட்டணி கட்சியுடைய தலைவர் இங்கே மேடையில் இங்கே எழுதியிருக்கு பார்த்தீங்களா? இங்கே எழுதியிருக்கா? எல்லாரும் பார்த்துட்டீங்களா? அவருடைய தலைமையில் ஆட்சி. ஏன் நிறைய பேர் கேட்கலாம், பிஜேபி நம்மளுடைய பெரிய கட்சி அப்படின்னு கேட்கலாம். உண்மையிலே நம்ம தான் பெரிய கட்சி. 330 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 1300 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் உறுதியாக அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டணி நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆகவே அதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் நேரத்தில் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். பாண்டிய நாடு முத்துடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, சேர நாடு தந்தமுடைத்து, ஆனால் கொங்கு நாடு பக்தி உடைத்து என்பதை இன்று நிரூபித்து காட்டிருக்கிறது. கொங்கு நாடு பக்தி உடையது என்பதை நிரூபித்து காட்டிருக்கிறது. எத்தனை நாடுகள் இருந்தாலும் கொங்கு நாட்டுக்கு ஈடாக எந்த நாடும் வராது. மரியாதையை இந்த மாவட்டத்தில் தான் நாம் கேட்டு படிக்க வேண்டும். ஏனுங்க,
எப்படி இருக்கீங்க? என்ன கண்ணு? நம்ம நடிகர் ரஞ்சித் கூட வந்தார். சின்ன குழந்தைய பார்த்தோன்னா என்ன கண்ணு, என்ன கண்ணு, நல்லா இருக்க கண்ணு, கண்ணு கண்ணுன்னா என்ன எத்தனை கண்ணு போடுறாங்க, அதை பார்க்க நாங்களே அவங்கள கண்ணு போட வேண்டியிருக்கு. அவ்வளவு மரியாதை மிக்க ஒரு நாடு இந்த கொங்கு நாடு. அந்த நாட்டில் இவ்வளவு பக்தி பரவசத்தோடு இன்றைக்கி திருப்பூர் மண் இன்றைக்கி இவ்வளோ தூரம் இருந்திருக்குன்னு சொன்னால் ஐயா காடேஸ்வர சுப்பிரமணியன் அவர்களுடைய பொற்பாதங்களுக்கு நான் உண்மையிலே வணங்குகிறேன். இந்த நாடு இந்து நாடு, நமது சொந்த நாடு என்பதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும். அதற்காக தான் 2024 வருகின்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் ஒரு இடம் கூட திமுக கூட்டணி கிடைக்கக்கூடாது. திருப்பூர் வடக்கு தொகுதி நமது தேசிய ஜனநாயக கூட்டணி கையிலே வர வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி கையிலே வர வேண்டும், அதிமுக கூட்டணியோடு வர வேண்டும். எல்லா தொகுதிகளும் தமிழகத்தில் 234 தொகுதிகளும் நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக வந்து இந்த ஆன்மீக சக்திக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இனிமேல் நமது கடவுள்களையோ யாரையுமே பழித்தோ இழித்தோ பேசக்கூடாது. பேசினால் காடுதான் உங்களுக்கு சொந்தம் என்பதை நிரூபித்து காட்டுகிற வகையில் உங்கள் ஒவ்வொருடைய உழைப்பும் பணியும் இருக்க வேண்டும் என்று கேட்டு 2026 இதே பிள்ளையார் சதுர்த்தி நடைபெறும் போது நிச்சயமாக தேசிய ஜனநாயக கட்சியினுடைய ஆட்சி, நிச்சயமாக கூட்டணியுடைய ஆட்சி மலர வேண்டும். திருப்பூர் மண் அதற்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்று உங்களையெல்லாம் அன்போடு கேட்டு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துவதற்கு வயதில்லை. என்னை விட பெரியவர் ஐயா காடேஸ்வர சுப்பிரமணியன் அவர்களுக்கு அவருடைய பொற்பாதங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.